எல்லாருக்கும் குட் மார்னிங். டைம் வந்து மணி 5:40. டீ குடிக்க நானும் நண்பர் அசோக் மகித்தும் போயிட்டுருக்கோம். மகிதா ஆமாம், எப்போவுமே நான் தான் போவேன். சரி, கம்பெனிக்கு ஆள் வேணும். ரெகுலராக 2 பேரும் வாக்கிங் போயிட்டுருப்போம். நேற்று ஃபோன் போட்டு கூப்பிட்டு நாளைக்கு போகலாம் அப்படின்னு. ஆனால் நண்பர் தான் ஃபோன் போட்டு என்னை கூப்பிட்டு சீக்கிரம் இருந்துச்சு வாயா போகலாம் அப்படின்ட்டு இருந்தார். சரி வாப்பா போவோம் அப்படின்னு நடந்து இப்போ டீ குடிக்க போயிட்டுருக்குறோம். டீ குடிக்க போயிட்டு ரிட்டன் அப்படியே நடந்து போவோம். போய் வாக்கிங்கு, அப்புறம் ஜிம்மு ஒரு 1/2 hour. ஜிம்முக்கு போனோம்னா இதில் என்ன காமெடினா, ஒர்க் அவுட் நல்லா பண்ணுவோம். ஆனால் ஒரு 8 மணிக்கு போல் சும்மா உட்காந்துருக்கும் போது போய் 2 மெதுவடையை தின்னுட்டு என்னடா காலையில் பண்ண ஒர்க் அவுட் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த பேர் பொழப்பு பார்ப்போம். பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. டெய்லி நடந்து போயிட்டு தான் இருக்கிறோம். எதுவும் வேலைக்கான மாதிரி தெரியல. இன்னைக்கு மாறு நாளைக்கு மாறுன்னு உட்காந்துருந்தாலும் நடந்தால் தான் எல்லாம் நடக்கும் போல. ஜோக் இல்லையா? எங்கே டீ குடிச்சா? சேலம் கேக்ஸ்லையா? நான் வரத்து லேட்டாக குடிச்சுட்டியா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? நீ தானே சொன்னீங்க நான் டீ போட்டு எடுக்க மாட்டேங்கிறேன்னு. இப்போ போடுங்க, எடுத்துருவோம். டீக்கு 10 ரூபா மாற்றுவீங்களா மாற்ற மாட்டிங்களா? எல்லா கடையும் 5 ரூபா இருக்கும்போது 10 ரூபா மாற்றுறீங்க. இப்போ 2-3 கடையில் 10 ரூபா மாற்றிட்டாங்க, 5 ரூபாய் வச்சுக்கிறீங்க. இதோட சேர்ந்து தான் பரவாயில்லையா? அவங்க ஒரு ட்ரெண்டில் இருக்கிறாங்க, அதை முடி நீங்கள் ஒரு ட்ரெண்டில் இருக்கிறீங்க. டிப்ரெஷன் இப்போதான் ஆரம்பிக்குது அப்படின்னு. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம்